என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ரெட் டேப் சேனல் நேயர்களே, சில பெண் யூடியூபர்களின் ஆபாச வீடியோக்கள், பரபரப்பான தகவல்கள். யூடியூபர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. நான்லாம் ஏன் யூடியூபர்களுக்கு நன்றின்னு சொல்றேன்னு சொன்னா, எனக்கு ஒரு கிடைத்த பிளாட்ஃபார்ம் இது. நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உள்ள வருமானம் கொஞ்சம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பத்திரிகைக்காரனாகவும் இருந்தேன். பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தேன், சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் யூடியூப் வந்து கொடுத்துருக்கிறீர்கள். எனக்கு சந்தோஷத்தை தருவது நீங்க தான். ஏன்னா அதுக்கு நான் வரம் மீறி போகவே மாட்டேன். எந்த சூழ்நிலையும் என்னுடைய யூடியூப் சேனல்களை என்னுடைய மகன் பார்க்கிறார்கள், என் மருமகள் பார்க்கிறார்கள், என் பசங்க பார்க்குறாங்க, பேர குழந்தை பார்க்குங்கிற நினைப்போட தான் நான் ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு, சமுதாய உரிமையோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த யூடியூபர்கள் இப்போது என்ன செய்யறாங்கன்னா, நைட்டு 10:30 மணிக்கு யூடியூப்பை திறந்துட்டுனா காட்ட போறேன் போடு 500 போட்டோம், டபக்குன்னு தூக்குறாங்க. தூக்கி ஒரு நிமிஷம் டமால்னு கீழே போட்டுறாங்க பாவடைய. இது நடந்து கொண்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த தொழில திருச்சி சாதனா, ரவுடி பேபி, சூர்யாலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல சமீபத்தில் திவ்யா பிள்ளைச்சித்தி, இதுல இவங்களை எல்லாரையும் நான் நேரடியா பார்த்துருக்கிறேன். பேட்டி என்னை எடுத்திருக்கிறார்கள். திவ்யா பிள்ளைச்சி வாயை திறந்தா அது மட்டும் வாயில இந்த பற்கள் மட்டுமே சிவப்பா இருக்கும். அவ்வளவு கருணை கொடூரமா இருக்கும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு யூடியூப்ல நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுது. திருச்சி சூர்யாவை நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவன் கூட இருந்த ஒரு துலுக்கனையும் நான் பேட்டி எடுத்திருக்கேன். 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுவாங்க, நடிப்பாங்க. சண்டை போடுறத காட்சிப்படுத்தி வீடியோ படுத்தி அதையும் காசு சம்பாதிப்பாங்க. அதாவது உடலுறவு சீடிகள், அது தமிழ்நாட்டு பெண்கள் உடலுறவு சீடிகள், ராஜஸ்தான், குஜராத், டெல்லி, மார்வாடி, இப்படிப்பட்ட பெண்களுடைய உடலுறவு வீடியோக்கள், வெளிநாட்டில் உள்ள உடலுறவு வீடியோக்கள்லாம் சிடியாவே வீட்டுக்கு சப்ளை ஆகிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போய் இப்போ யூடியூப்லேயே அது ஒரு ஆப் இருந்தது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் அதை தடை பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா XXX போனீங்கன்னா நடிகைகளுடைய பேரை போட்டிங்கனாலே அந்த நடிகையுடைய வீடியோக்கள் வந்துடும். அது செட்டப் செய்யறதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் வந்துடும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நடிப்பதற்கு முன்னால் அந்த நடிகைகள் செய்த தப்பா கூட இருக்கலாம். அது நானும் சிலதை பார்த்துருக்கேன். நான் யோக்கியன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னடான்னா, அந்த யூடியூப்ல வர்ற இந்த XXX வீடியோக்களை தடை பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் சில அதிதீவிர புத்திசாலிகள் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போய் வந்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தனியா அதுக்குன்னு ஒரு பேமெண்ட் பண்ணி அது மூலமா அந்த டவுன்லோட் பண்ணி நண்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா தப்புகளையும் பண்றாங்க. தப்புகள்னா நீங்க கற்பனையில செய்யற தப்புகள் பூராத்தையும் தான் அது அடக்கம். அது இந்த இதுல வெளிப்படையா சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்போ நைட்ல 10:30 மணிக்கு சாதனா, சூர்யா, இன்னற்பட்ட பல பெண்கள் அதை ஒரு பிசினஸா பண்றாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50,000, 1 லட்சம் சர்வசாதாரண சம்பாதிச்சிடுறாங்க. 500 ரூபான்னா ஒரு நிமிஷம், 1000 ரூபாய்க்குன்னா கூட ஒரு 2 நிமிஷம். அது இல்லாம கேரட்டு, நீண்ட கத்திரிக்காய்களை வைத்து செய்கிற சிலுமிசங்கள், அதெல்லாம் அது சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமா. லேட்டஸ்டா இப்ப எப்படி தெரியுமா, உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு பெண்ணு பேசுவா. முதல்ல 50 ரூபா போடணும், அதுக்கப்புறம் 500 ரூபா போடணும். அப்படியே கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் அவங்க ரேட்டை வைத்து மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவாங்க. அது ரெஸ்ட்ரிக்டட் இதாகவும் இருக்கும், ஆபாசமாகவும் பேசுவாங்க. உங்களை எழுச்சி அடைகிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க, சுய இன்பம் செய்கிற அளவுக்கு பேசுறாங்க. இப்பெல்லாம் ஆப் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க போனீங்கன்னா, இவருக்கு திருமணமாகவில்லை, இவருடன் திருமணம் செய்ய வேண்டுமா, இவருடன் உடலுறவு கொள்ள வேண்டுமா எல்லாம் கேப்ஷன்களோடையே இந்த மாதிரியான ஆப்புகள் வருது. நான் இது பப்ளிசிட்டிக்காக சொல்லல, எச்சரிக்கையாக சொல்றேன். ஏமாந்துடாதீங்க. அதாவது மோசமான தில்லுமுள்ளு செய்கிற சைபர் கிரைம் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்ப இதையும் ஒரு வருமானத்தை பண்ணிடுறாங்க. ஒரு அந்த பொண்ணு பிச்சைக்காரிச்சியா, வயசானவளான்னு தெரியாது, சின்ன குரல்ல பேசும்போது உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆயிருவீங்க. அப்படி ஆப்புகளும் சில ஆப்புகள் இருக்கிறது. அப்படி திவ்யா கள்ளச்சி, சூர்யா, சாதனா இவங்கெல்லாம் செய்யறாங்க. கேட்டா என்ன சார் பண்றது, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான், 13 வயசு பொண்ணு இருக்கு, அவளை நான் காப்பாற்றணும், வேற வழி தெரியல, எங்க போனாலும் இப்ப சேலையை தான் தூக்க சொல்றாங்க. அதுக்கு பேசாம டிவி முன்னால உட்காந்துக்கிட்டாது சேலையை தூக்கிட்டா பிரச்சனை இல்லை, கேமரா முன்னால தூக்குனா காசு வருது, அது நேரடியா போய் உடம்ப புண்ணாக்கிறதை விட இது எனக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு நாம என்ன சொல்ல, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எதற்காக இந்த பெண்கள் இப்படிப்பட்ட யூடியூப்களையும் இந்த மாதிரி ஆப்புகளையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால், அவன் நடத்துறவன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 நேரம் சம்பாதிச்சிடும். அந்த பேசுற பொண்ணுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000, 1000 கொடுப்பான். சினிமாவுக்கு வர வேண்டும் என்ற ஆசையில பலர் அங்கங்க கிடைக்காம வேற வழி இல்லாம வயிற்றுல பிள்ளைய ஏற்றுக்கிட்டு, பிள்ளைய பெற்றுக்கிட்டு, அப்புறம்
வேற வழி இல்லாம வேலை இல்லாம இந்த தொழிலுக்கு வர்றாங்க. அது சிலவங்க வீட்டுல வறுமை, கிராமத்துல படிச்சிருக்க மாட்டாங்க, வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காத பெண்களும் இந்த மாதிரி ஆப்பை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் ஒரு பெண்ணுகிட்ட, நீ இவ்வளவு தூரம் இது பண்றிய, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், போங்க சார், கல்யாணம் பண்ணி எவன் சார் குழந்தை பத்துக்கிட்டு அவகாசப்படுறது, ஏதோ இருக்கிற வரைக்கும் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்ற பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி வறுமை, சினிமா ஆசை, அதாவது உடலுறவு ஆசையை காட்டி ஏமாந்து குழந்தைய கொடுத்துட்டு ஏமாந்துற பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பூரா இந்த தொழிலுக்கு வர்றாங்க. இது முக்கியமான விஷயம். சமீபத்துல சித்ரா என்ற சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. சமூக ஆர்வலர்னா யாரு என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து, இப்ப அந்த பொண்ணு எல்லா சேனல்லையும் போய் பேட்டி கொடுத்து அது ஒரு சம்பாத்தியத்தை பண்ணு. ஆனா இந்த திவ்யா கள்ளச்சி போன்றவர்களை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ சுமதி வந்து யோக்கியச்சு இல்லை, அவ ஃப்ராடு, அவ ஏற்கனவே குழந்தைகள் கிடத்துனதா அவன் மேல கேஸ் இருக்கு, இவன் நான் கேஸ்ல போலீஸ்ல புகார் பண்ணிட்டேன்னு சொல்றா. போலீஸ்ல புகார் பண்ணவே இல்லை. போலீஸ்ல புகார் பண்ணா அவ ஏற்கனவே போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டவ, மறுபடியும் பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அவ யார்ட்டையுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அது பொய் என்று திவ்யா கள்ளச்சி தரப்பில் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திவ்யா கள்ளச்சி, திருச்சி சூர்யா ஆகியோருடைய ஆதரவாளர் சில பெண் யூடியூபர் இருக்காங்களா, அவங்களே சொல்றாங்க அவ ஃப்ராடு சார், தயவு செஞ்சு அவளை வந்து அவளுக்கு ஆதரவு கொடுக்காங்க, அவ சமூக ஆர்வலே இல்லை, அவ வந்து ஏமாந்துட்டேங்கிறா. ஏமாந்துட்டேன்னா எந்த விதத்துல ஏமாந்தா, எதுக்காக ஏமாந்தா, என்ன விஷயத்துல ஏமாந்தா, இதை பூரா வெளியே சொல்லியிருக்காளா? ஸோ அவ ஏமாறுறதுக்கான சூழ்நிலை இருந்ததுனால தான் அவ ஏமாற்றப்பட்டா. அதனால அவ ஏன் ஏமாந்தா, எதுக்காக பணம் கொடுத்தா அப்படிங்கிறத நீங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். எனவே தானிக்கு தீனி சரி போத்திட்டிம்பாங்க. இவளுக்கு அவ யோக்கியம் இல்லை, அவளுக்கு இவ யோக்கியம் இல்லைங்கிற மாதிரி இப்ப சுமதி என்ற சமூக ஆர்வலர் மீதும் தப்பும் தவறுமாக அந்த சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது நாம ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய கடமையா இல்லை. எது எப்படியோ எல்லாமே தப்பு தான். தப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா, நீங்க உற்சாகப்படுத்துறீங்க. நீங்க எதுக்கு 500 ரூபா போடுறீங்க, இல்லை 50 ரூபா போடுறீங்க, அந்த 500 ரூபா 50 ரூபாலாம் போடாதீங்க, நீங்க வந்து அவங்க திருந்திடுவாங்க. அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த பெண்களா பார்த்து இது தப்புன்னு வரணும். அதே மாதிரி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துற வகையில பணம் கொடுத்து ஏமாறுகிறவர்கள் இருக்காங்களே, அவங்களும் தங்களை தாங்களே திருத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா சமூகம் திருந்தும். தனி மனிதன் திருந்தினா சமூகம் திருந்திடுங்க. இதான் நம்முடைய வேண்டுகோள். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.